தளபதி ரசிகர்கள் எல்லாருமே செம ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் அஃபிஷியலாக வெளியாக போகிறது. கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அதாவது விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் தள்ளி போய்கொண்டே இருந்ததற்கான மிக முக்கியமான காரணம் சென்சார் சர்டிஃபிகேட். அதாவது படம் ஜனவரி மாதமே வெளியாக வேண்டியது, ஆனால் இப்போ வரைக்கும் வெளியாகலை. அதுக்கான காரணம் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தது. ஸோ சர்டிஃபிகேட் ஒரு பக்கம் கிடைச்சாலும் இதில் இன்னொரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. அதை அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கிடைப்பதில் என்ன சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக திரைப்படம் ஜனவரி மாதம் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அதுக்கப்புறமா விஜய் அரசியலில் இருக்காங்க. முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி எப்படின்னு எக்கச்சக்கமான காரணங்கள் இருந்தது. அதனால சென்சார் குழு சர்டிஃபிகேட் கொடுக்கவ தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதில் தான் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. ஸோ சென்சார் குழுவோட சேர்மன் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க புது சேர்மன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி புது சேர்மன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஸோ புது சேர்மன் அவ்வளோ லேட் ஆச்சா? மே மாதம் முடிஞ்சிச்சு, ஜூன் மாதம் முடிஞ்சு இன்னும் லேட் ஆச்சுன்னு கேட்டால் லேட்லாம் ஆகலை. வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜூன் முதல் வாரத்துலேயே புது சேர்மன் வந்துட்டாங்க. ஆனால் விஜய் படக்குழு, அதாவது ஜனநாயகம் திரைப்படத்தோட படக்குழு எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கு எந்த விதமான ஒரு சின்ன ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தாங்க. இதுக்கு வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. முக்கியமாக கேவின் தயாரிப்பு நிறுவனம் தன்னோட அடுத்தடுத்த திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணுவதில் கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுருந்தது. அதனால தான் ஜனநாயகம் திரைப்படத்தில் பெருசாக கவனம் செலுத்தலை அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் சேஞ்ச் ஆன உடனே அவங்களே, அதாவது சென்சார் குழுவே கால் பண்ணி, ஒரு எம்ப்ளாயி கால் பண்ணி கேவின் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், சின்னதாக ஒரு மெயில் பண்ணுங்கள், ஆர்எஸ் சும்மா ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போங்க, எல்லாமே சரியாக வித்தின் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும், படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்த கேவின் தயாரிப்பு நிறுவனத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியும் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தாங்க. இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம ஜூன் 26 டெல்லி போகலாம், டெல்லி போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேவின் தயாரிப்பு நிறுவனம் ஒரு பிளான் வச்சுருந்தது. அதே மாதிரி ஜூன் 26 டெல்லி போனாங்க. ஸோ டெல்லியில் சென்சார் குழு பார்த்தாங்க. அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. கிடைத்து விட்டது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. ஆனால் இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனநாயக திரைப்படத்துக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்தில் சான்றிதழ் கொடுக்கும் அளவுக்கு எந்த விதமான கொடூரமான காட்சிகளோ அப்யூஸ் பண்ணுற காட்சிகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்குது? எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன மக்கள் போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் தன்னோட அரசியலின் சினிமா வாழ்க்கையின் உச்சத்தை விட்டு வந்தார் அப்படி சொன்னாங்க. பார்த்தீங்களா, சினிமாவின் உச்சம்னா என்ன? அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ். விஜய்க்கு எப்படி இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வருது? ஸோ குடும்பமாக விஜய் படத்தை பார்க்க வராங்க, குழந்தைகள் பார்க்க வராங்க. ஸோ அதனால தான் விஜய் அவர்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸை உடைக்கணும்னா குடும்ப ரசிகர்கள் விஜய் படத்துக்கு வரக்கூடாது. அது ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் உடைக்க முடியும். அப்படியே வந்தாலும் அது ஒரு பொலிட்டிக்கல் கேமாக மாற்றலாம். இப்போ ஜனநாயகம் திரைப்படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ சர்டிஃபிகேட் கொடுத்ததால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகம் முழுவதும் படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகளும் படத்தை பார்க்க வருவாங்க. ஜனநாயகம் விஜய் படத்தை குழந்தைகள் பார்க்கலன்னா அது காமெடியான ஒரு விஷயம். கண்டிப்பாக குழந்தைகள் பார்க்க வருவாங்க. அதை ஒரு வேளை ஓகே பார்க்கட்டும் அப்படி சொல்லி திரையரங்குகளை அனுமதி விட்டால் இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிவிடும். அதாவது விஜய் எப்படி அனுமதிக்கிற குழந்தைங்களாம் படத்தை பார்க்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மதிக்க மாட்டாங்களா, அவங்க திரைப்படம் இந்த மாதிரி சேம் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை வெடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இது ஒருவேளை விஜய் ஸ்ட்ரிக்டாக குழந்தைகளாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா இது குழந்தைகள் ஃபேமிலியோட சுத்தமாக வராமல் கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ் மட்டும் படத்துக்கு போவாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவு பெரிய கலெக்ஷன் இருக்காது. ஒரு 300 கோடியோ இல்லை 200 கோடியோடு ஸ்டாப் ஆகிடும். அப்போ அந்த கெரியரின் உச்சம் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. கடைசி படமே இவ்வளோ பெரிய படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு 2 காரணம் இருக்குது. இது எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போகிறா வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ படத்தோட ரிலீஸ் தேதி மேலே எல்லாரும் ஆர்வம் இருப்பாங்க. எப்போ படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16 ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை 16 ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய வீக்கெண்ட் இருக்கும். அப்படி இல்லைனா ஆகஸ்ட் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. எந்த விதமான ப்ரமோஷன் பெருசாக எதுவுமே வேண்டாம், நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி ஜூலை 16 படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தளபதி ரசிகர்கள் எல்லாருமே செம ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் அஃபிஷியல்
அஃபிஷியலாக வெளியாக போகிறது. எஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அதாவது விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் வந்து தள்ளி போய்கொண்டே இருந்ததற்கான மிக முக்கியமான காரணம் சென்சார் சர்டிஃபிகேட். அதாவது படம் வந்து ஜனவரி மாதமே வெளியாக வேண்டியது, ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வெளியாகலை. அதுக்கான காரணம் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காம இருந்தது. ஸோ வந்து சர்டிஃபிகேட் ஒரு பக்கம் கிடைச்சாலும் இதில் வந்து இன்னொரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. அதை அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் கிடைப்பதில் என்ன சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயக திரைப்படம் ஜனவரி மாதம் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து அரசியலில் இருக்காங்க. முக்கியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதிர்த்து விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி எப்படின்னு எக்கச்சக்கமான காரணங்கள் வந்து இருந்தது. அதனால வந்து சென்சார் குழு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதில் தான் ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்துச்சு. ஸோ வந்து சென்சார் குழுவோட சேர்மன் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க புது சேர்மன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி புது சேர்மன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஸோ புது சேர்மன் அவ்வளோ லேட் ஆச்சா? மே மாதம் முடிஞ்சிச்சு, ஜூன் மாதம் முடிஞ்சு இன்னும் லேட் ஆச்சுன்னு கேட்டால் லேட்லாம் ஆகலை. எஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜூன் முதல் வாரத்துலேயே வந்து புது சேர்மன் வந்து வந்துட்டாங்க. ஆனால் விஜய் படக்குழு, அதாவது ஜனநாயகம் திரைப்படத்தோட படக்குழு வந்து எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கு எந்த விதமான ஒரு சின்ன ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தாங்க. இதுக்கு வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுகிறது. முக்கியமாக வந்து கேவின் தயாரிப்பு நிறுவனம் தன்னோட அடுத்தடுத்த திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணுவதில் வந்து கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுருந்தது. அதனால தான் ஜனநாயகம் திரைப்படத்தில் பெருசாக வந்து கவனம் செலுத்தலை அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் சேஞ்ச் ஆன உடனே வந்து அவங்களே, அதாவது சென்சார் குழுவே வந்து கால் பண்ணி, ஒரு எம்ப்ளாயி கால் பண்ணி வந்து கேவின் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், சின்னதாக ஒரு மெயில் பண்ணுங்கள், ஆர்எஸ் வந்து சும்மா ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போங்க, எல்லாமே சரி, வித்தின் ஒரு 2 டேஸில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிடும், படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை கேவின் தயாரிப்பு நிறுவனத்துக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியும் வந்து எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தாங்க. இவங்க ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து ஜூன் 26 டெல்லி போகலாம், டெல்லி போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேவின் தயாரிப்பு நிறுவனம் ஒரு பிளான் வந்து வச்சுருந்தது. அதே மாதிரி ஜூன் 26 டெல்லி வந்து போனாங்க. ஸோ டெல்லியில் வந்து சென்சார் குழு வந்து பார்த்தாங்க. அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ் வந்து கிடைத்து விட்டது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்தில் ஏ சான்றிதழ் கொடுக்கும் அளவுக்கு எந்த விதமான கொடூரமான காட்சிகளோ அப்யூஸ் பண்ணுற காட்சிகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்குது? எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன மக்கள் வந்து போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம் வந்து இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் தன்னோட அரசியலின் சினிமா வாழ்க்கையின் உச்சத்தை விட்டு வந்தார் அப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா. சினிமாவின் உச்சம்னா என்ன? அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ். விஜய்க்கு எப்படி இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வருது? ஸோ குடும்பமாக விஜய் படத்தை பார்க்க வராங்க, குழந்தைகள் பார்க்க வராங்க. ஸோ அதனால தான் விஜய் அவர்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸை உடைக்கணும்னா குடும்ப ரசிகர்கள் விஜய் படத்துக்கு வரக்கூடாது. அது ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து உடைக்க முடியும். அப்படியே வந்தாலும் வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமாக வந்து மாற்றலாம். இப்போ வந்து ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழகம் முழுவதும் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகளும் படத்தை பார்க்க வருவாங்க. ஜனநாயகம் விஜய் படத்தை குழந்தைகள் பார்க்கலன்னா அது காமெடியான ஒரு விஷயம். கண்டிப்பாக குழந்தைகள் பார்க்க வருவாங்க. அதை வந்து ஒரு வேளை ஓகே பார்க்கட்டும் அப்படி சொல்லி திரையரங்குகளை அனுமதி விட்டால் இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிவிடும். அதாவது விஜய் வந்து எப்படி வந்து அனுமதிக்கிற குழந்தைங்களாம் படத்தை பார்க்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்களா, அவங்க திரைப்படம்னு இந்த மாதிரி சேம் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சையை வந்து வெடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் வந்து இது ஒருவேளை விஜய் வந்து ஸ்ட்ரிக்டாக குழந்தைகளாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து குழந்தைகள் ஃபேமிலியோட சுத்தமாக வராமல் கம்ப்ளீட்டாக வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் படத்துக்கு போவாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்காது. ஒரு 300 கோடியோ இல்லை 200 கோடியோடு ஸ்டாப் ஆகிடும். அப்போ வந்து அந்த கெரியரின் உச்சம் அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியாது. கடைசி படமே இவ்வளோ பெரிய படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு 2 காரணம் வந்து இருக்குது. இது எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போகிறா வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த படத்தோட ரிலீஸ் தேதி மேலே எல்லாரும் ஆர்வம் இருப்பாங்க. எப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16 ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை 16 ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய வீக்கெண்ட் இருக்கும். அப்படி இல்லைனா ஆகஸ்ட் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. எந்த விதமான ப்ரொமோஷன் பெருசாக எதுவுமே வேண்டாம், நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி ஜூலை 16 படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.